இந்த மாதிரி நீங்க தானே அண்ணாமலையில நடிச்சிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது பழைய ஆட்கள்ல கண்டிப்பா கேக்குறாங்க. சார் வந்து கார் ஓட்டிட்டு வருவாரு, நான் முன்னாடி பைக்ல போயிட்டு இருப்பேன். சார் மட்டும் கார்ல ஸ்பீடா வருவாரு, நான் அவனோட பைக்ல போயிட்டு இருப்பேன். அப்போ வந்துட்டு கார் நின்னுடும். முன்னாடி சொல்ல மாட்டேன் கார் நிக்க போது நீ அந்த கார்ல ஏறிக்கணும் அதெல்லாம் சொல்லல. நான் பைக்ல போயிட்டு இருப்பேன். அப்போ கார் ஸ்பீடா வரும், பார்த்தா ரஜினி சார் வந்ததுமே ஹார்ன் அடிப்பாரு. அவங்க கிட்ட பிரஸ் பண்ணி ஐயோ ஹார்ன் அடிக்கிறது அவன் நிறுத்திடுவான். நிறுத்தினதுக்கு அப்புறம் நான் இறங்கி ஃபாஸ்டா வந்துட்டு அந்த ஷாட் வந்து ஒன் மோர் போக கூடாது அந்த பயம் இருக்கும். பயமே அதுதான், எதுவுமே வந்து ஒன் மோர் டேக் போயிடக்கூடாது அந்த பயம் இருந்துச்சு. அதனால நான் ஃபாஸ்டா ஓடி வந்து கார்ல உட்கார்ந்து அவர் மூவ் ஆகி போயிடுவார். அப்புறம் வீட்டுக்குள்ள போய் ஆக்ஷன் நடந்து வர்றது எல்லாருமே அதிகமா கேட்டிருப்பாங்க. அந்த அடிக்கிற சீன் ஆக்சுவலி அது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும், அப்படியே ரியலா இருக்க மாதிரி இருக்கும். சோ ஷூட்டிங் ஸ்பாட்ல அது எப்படி இருந்தது? ஒரு வெளியில போயிட்டு டென்ஷன் ஆயிட்டு வெளியில போயிட்டு அப்புறம் வருவாரு. அந்த டோர் திறந்துட்டு வந்துட்டு நான் சோஃபால உட்காந்துட்டு பாழ்ந்துட்டு அப்ப பக்கத்துல வந்து கேட்பாரு வலிக்குதாமா அப்படின்னு கேட்பாரு. ஓகே. சோ ஷார்ட்ல இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நான் அழுதுட்டு இருப்பேன். அப்ப சும்மா தலைமட்டம் இப்படி இப்படி பண்ணுவாரு. அப்போ வந்து கேட்டார் வலிச்சுதா அப்படின்னு. இல்ல 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 சார் அதுல ஒண்ணும் இல்ல அப்படின்னு. அதுக்கப்புறம் ரியல் அடியாது இல்ல இல்ல அவரு கழுத்து தானே பிடிச்சாரு, ஆக்டிங் தானே, ஒரு ஸ்ட்ரகிளிங் அந்த மாதிரி தான் இருக்கும். சோ கண்டிப்பா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்திருக்கும் உங்களுக்கு அந்த டைம்ல. அண்ட் இப்ப கூட எங்கயாவது பாக்குறப்ப யாராவது ரெஜிஸ்டர் பண்ணுவாங்கல்ல, ரெகக்னைஸ் பண்ணி கேட்பாங்க இல்லையா, இந்த மாதிரி நீங்க தானே அண்ணாமலையில நடிச்சிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு? அது பழைய ஆட்கள்ல கண்டிப்பா கேக்குறாங்க. பட் நான் இப்போ ரீரிலீஸ் ஆச்சு அண்ணாமலை, இது கமலா தியேட்டர்ல இப்போ ஹிட் மூவில ரீரிலீஸ் ஆச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கும் போது அண்ணாமலை படமும் ரிலீஸ் ஆனா நல்லா இருக்கும். ரொம்ப வருஷம் இப்ப அது நல்லா ரிசீவ் பண்ணிக்கிறாங்க ஆடியன்ஸ். இந்த ரீரிலீஸ் ஐயோ நான் தியேட்டர்ல நான் ஃபேமிலியோட தான் மறுபடியும் போயிருந்தேன். ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான் மறுபடியும். நம்ம ஃப்ரெஷ்ஷா இருக்கு இன்னும். ஆமா ஃபர்ஸ்ட்ல இருந்து பாக்குற மாதிரி கமலா தியேட்டர் ஃபுல்லாவே அந்த அந்த ஃபுட்டேஜ் நான் வீடியோல எடுத்தோம். ஆக்சுவலி நேர்ல இருந்து பாக்குறப்ப உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குன்றது புரியுது. நேர்ல ஃபேனாவும் இருக்கணும் டாட்டராவும் இருக்கணும் அப்படின்றப்ப நீங்க ஸ்டார்டிங்லயே சொன்னீங்க அவர் அந்த டாட்டர்ன்ற கம்ஃபர்ட் கொடுத்திருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. சோ த்ரூ நான் இப்போ ரீரிலீஸ் ஆச்சு அண்ணாமலை, இது கமலா தியேட்டர்ல இப்போ ஹிட் மூவில ரீரிலீஸ் ஆச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கும் போது அண்ணாமலை படமும் ரிலீஸ் ஆனா நல்லா இருக்கும். ரொம்ப வருஷம் இப்ப அது நல்லா ரிசீவ் பண்ணிக்கிறாங்க ஆடியன்ஸ் இந்த ரீரிலீஸ். ஐயோ நான் தியேட்டர்ல நான் ஃபேமிலியோட தான் மறுபடியும் போயிருந்தேன். ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான் மறுபடியும். நம்ம ஃப்ரெஷ்ஷா இருக்கு இன்னும். ஆமா ஃபர்ஸ்ட்ல இருந்து பாக்குற மாதிரி கமலா தியேட்டர் ஃபுல்லாவே அந்த அந்த ஃபுட்டேஜ் நான் வீடியோல எடுத்தோம். ஆக்சுவலி நேர்ல இருந்து பாக்குறப்ப உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குன்றது புரியுது. நேர்ல ஃபேனாவும் இருக்கணும் டாட்டராவும் இருக்கணும் அப்படின்றப்ப நீங்க ஸ்டார்டிங்லயே சொன்னீங்க அவர் அந்த டாட்டர்ன்ற கம்ஃபர்ட் கொடுத்திருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. சோ த்ரூ அவுட் அந்த ஜர்னில வந்து ஒரு டாட்டர் ஃபாதர் அந்த ஒரு மோட்லயே தான் இருந்தீங்களா? ஆமா கண்டிப்பா. செட்டுக்கு வந்து ஒவ்வொருத்தங்களா வருவாங்க. அப்போ எஸ்பி முத்துராமன் சார் வந்தாரு டைரக்டர். அவர்கிட்ட வந்து என்னோட டாக்டர் தாக்ஷாயினி அப்படின்னு ஒவ்வொருத்தர்கிட்ட இன்ட்ரோடியூஸ் டாட்டரா தான் அப்படித்தான் சொல்லிட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைப்பாரு. ஏன்னா அவர் அந்த மாதிரி பண்ணணும்னு அவசியமே இல்லை.